நீ நம்ம பார்க்கக்கூடியது நவம்பர் 2023 கொஷின் பேப்பரில் உள்ள ப்ராப்ளம். ஃபைண்ட் த இன்வெர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 3 3 4 2 -3 4 0 -1 1 யூஸிங் ஹேலி ஹாமில்டன் தியரம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னாக்கி கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் ஏ ஃபார்ம்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ்ஐ. இனி இதில் வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது 3 3 4 2 -3 4 0 -1 1 இதுதான் ஏ. நெக்ஸ்ட்டு அங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அடுத்து எக்ஸ் இருக்குது. ஐன்னு என்னென்னா அந்த யூனிட்ரி மேட்ரிக்ஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1 அதாவது அலகு அணி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த டிட்டர்மினண்ட்டை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 3 அதாவது நமக்கே தெரியும் இங்கே 3 இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் இந்த டைமில் மைனஸ் எக்ஸ் வரும், இங்கே மைனஸ் எக்ஸ் வரும், இங்கே மைனஸ் எக்ஸ் வரும், மீதி உள்ள எல்லாத்துலேயும் நமக்கு 0 வரும். அப்படி எங்கே போட்டுருவோமா? 3 மைனஸ் எக்ஸு அடுத்து இங்கே இங்கே 0 தானே, அப்போ 3 இங்கே 0 தான், இங்கே 0 தான். அதாவது இந்த 3 டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆகும், மீதி எல்லாம் இங்கே இருக்க அதே நம்பர் தான். அதே இது அப்படி போட்டுருவோமா? 2 4 0 -1 அப்போ டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அப்போ இங்கே என்ன கொடுக்குறோன்னா -3 இங்கே மைனஸ் எக்ஸ் வருமா? மைனஸ் எக்ஸ். அப்போ இங்கே 1 இங்கே என்ன இருக்கும்? மைனஸ் எக்ஸ். அப்போ 1 - எக்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப். நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு ரிட்டர்ன் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட ரிட்டர்ன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஈக்குவல் டு அதை ஃபஸ்ட்டு 3 - எக்ஸு முதல்ல ஃபஸ்ட் எலிமெண்ட், அடுத்து அந்த எலிமெண்ட் இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவையும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற டிட்டர்மினண்ட். ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். -3 -6 -3 -6 4 -1 1 -x இது அவ்வளோ அப்படி இருக்குது. இதுக்கு டிட்டர்மினண்ட் அதாவது ஃபஸ்ட் எலிமெண்ட், அந்த எலிமெண்ட்டை விட்டுட்டோன்னா அந்த எலிமெண்ட் இருக்கக்கூடிய காலத்தையும் விட்டுட்டோன்னா ரிமைனிங் இருக்கக்கூடியதுக்கு டிட்டர்மினண்ட் போட்டாச்சு. அடுத்தது மைனஸ் போட்டு அடுத்த டேர்ம் என்ன இருக்குது? 3யா? -3 அதே மாதிரி அந்த 3 இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவையும் விட்டுட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? 2 0 4 1 -xஆ 2 0 4 1 -x திருப்பி டிட்டர்மினண்ட். அதுக்கு அடுத்த எலிமெண்ட் என்னது? 4. அதே மாதிரி அந்த 4 இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவையும் விட்டுட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? 2 0 -3 -x -1 2 0 -3 -x -1 நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஈக்குவல் டு என்ன வருது? 3 -எக்ஸு. இப்போ இதை வந்து கிராஸ் அதாவது இந்த மாதிரி இங்கேருந்து இது இங்கேருந்து இங்கே பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா -3 -x இது இன்ட்டு இது 1 -x. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் இங்கேருந்து இங்கே -1 4 என்ன ஆகும்? -4 இங்கே இந்த மாதிரி கிடைக்கும். அதேமாதிரி அடுத்து -3 இன்ட்டு நெக்ஸ்ட் இங்கே 2 இன்ட்டு 1 -எக்ஸு நெக்ஸ்ட்டு -0 அடுத்து 0 மைனஸ் ஆஃப் 0 × 4 0. ஸோ அதனால் அதை விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு +4 இன்ட்டு 2 -2 அங்கே 0 கிடைக்கும். 0 × 0. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 -x வெளில இருக்குது. உள்ளாடி பார்த்தீங்கன்னா -3 இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? -3 மைனஸும் ப்ளஸ்ஸு எக்ஸு 3x இதையும் பெருக்கியிருக்கேன். அடுத்து அந்த -3 கொண்டு இதை பெருக்கிறேன். ஃபஸ்ட்டு -3 -3 மைனஸும் ப்ளஸ்ஸு 3x. அடுத்து -xும் -x. நெக்ஸ்ட்டு மைனஸும் ப்ளஸ்ஸு x × x x². ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு -4 +4. ஸோ இந்த இது முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் அது மாதிரி அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா -3 வெளில இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இந்த உள்ளாடி இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டை மட்டும் நம்ம முடிப்போம். 2 × 1 2 -2x நெக்ஸ்ட்டு -8 இந்த மாதிரி கிடைக்குதா? நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன செய்யணும்? வெளில இருக்கிறதையும் இதுங்க உள்ளாடி இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை உள்ளாடி இருக்கிறத ஆட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணாலும் சரி தான். ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? x² ஃபஸ்ட்டு ஹையர் டிகிரி எல்லாரும் x². அடுத்து எக்ஸ் டேர்ம் பார்த்திங்கன்னா 3x இருக்குது -x இருக்குது. ஆட் பண்ணோன்னா +2x கிடைக்குமா? -3 +4 கிடைக்கும், +1 கிடைக்குமா? அடுத்து -3 × 2 -2x -8. இனி இது எல்லாத்தையும் திருப்பி மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே மல்டிப்ளை பண்ண 3 × இது
ஸோ 3x square plus 3 into 2 6x plus 3 minus x cube minus 2x square minus x அடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 6 மைனஸ் ப்ளஸ் 6x மைனஸ் 8 இது எல்லாத்தையும் சிம்ப்ளிஃபை பண்ணும். அப்புறம் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 11x மைனஸ் 11 இதுதான் என்னதுன்னா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். அடுத்து பை ஹெய்லி ஹாமில்டன் தியரம் நம்ம என்ன சொல்லலாம்னா எக்ஸை வந்து எப்படி மாற்றிடலாம், இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ அதனால் எக்ஸ் எல்லாம் எப்படி மாற்றிடலாம்னா ஏக்கு மாற்றிடலாம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கணும் மைனஸ் ஏ கியூப் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 11a மைனஸ் 11 இன்ட்டு அது ஐன்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாமா. பார்த்திங்கன்னா அடுத்தது நமக்கு வந்து இதில் வந்து 11i மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கிறேன், மீதி எல்லாம் ரைட் சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ அதுலேருந்து ஐ கிடைக்கும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ இன்வெர்ஸ். அதனால் ஏ இன்வெர்ஸ் சொல்லும்போது ஏ இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஏ கியூப் ஏ ஸ்கொயராக மாறும், ஏ ஸ்கொயர் ஏ மாறும், ஏ வந்து ஐயாக மாறும். இப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த உள்ளாடி ஏ ஸ்கொயர் வேணும். ஏ ஸ்கொயர்னால் ஏ மல்டிப்ளை பண்ணி நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ, இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. அடுத்தது எல்லா வேல்யூஸும் நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஆன்சர் கிடைக்கிதா ஏ இன்வெர்ஸ்.